உலகை நடுங்க வைத்த போர் வீரன். பாரசீகம் வீழ்ந்தது, எகிப்து வீழ்ந்தது, மத்திய ஆசியா வீழ்ந்தது. 8 ஆண்டுகள் ஒரு முறை கூட தோற்றதில்லை. ஆனால் இந்தியாவில் ஒரு நதிக்கரையில் அவன் நிறுத்தப்பட்டான், திரும்பி சென்றான். திருக்குறள் 599. அதிகாரம் ஊக்கமுடைமை. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை, வெறுவும் புலிதா குறின். யானை பெரியது, கொம்புகள் கூர்மையானவை, ஆனால் புலி தாக்கினால் யானை நடுங்கும். அளவு இல்லை, பெருமை இல்லை, ஊக்கம் மட்டுமே போதும். கிமு 326 அலெக்சாண்டர் இந்தியாவில் நுழைந்தான். அவனது படை 40,000 வீரர்கள். 8 ஆண்டு போர் அனுபவம். முதலில் ஔரவ அரசன் போரஸை ஹைடஸ்பீஸ் போரில் தோற்கடித்தான். அந்த 8 ஆண்டுகளில் அலெக்சாண்டர் ஒரு போரும் தோற்கவில்லை, ஒரு முறை கூட. ஆனால் கிழக்கில் நந்த சாம்ராஜ்யம் பெரியது, சக்தி வாய்ந்தது. அவர்கள் இல்லத்தில் இருந்தார்கள், நிதானமாக காத்திருந்தார்கள், புலி போல. கிரேக்க வரலாற்று நூல்கள் சொல்கின்றன, நந்தர்களிடம் இவ்வளவு படை இருந்தது என்று. உண்மையான கணக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த எண்ணிக்கையின் வதந்தியே அலெக்சாண்டரின் படையை குலுக்கி போட்டது. 8 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தார்கள். பருவமழை, சேறு, நோய், வீட்டு நினைவு. படை உடல் ரீதியாக உடைந்திருந்தது. அதில் நந்தர்களின் யானைகள் பற்றிய வதந்தி வந்து விழுந்தது. 8 ஆண்டுகளில் நடக்காதது இந்தியாவில் நடந்தது. அலெக்சாண்டர் திரும்பினான். இந்தியாவை கடக்காமல் அவன் தோற்கவில்லை, ஒரு போரும் நடக்கவில்லை. ஆனால் அவன் நின்றான். அவன் சென்றபின் வடமேற்கு இந்தியா ஒரு வெற்றிடமாக மாறியது. அந்த வெற்றிடத்தில் சந்திரகுப்தன் எழுந்தான். அதே நந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்தினான். அலெக்சாண்டரை விட பெரிய மரிய சாம்ராஜ்யம் கட்டினான். புலிக்கும் மேல் ஒரு புலி இருந்தது. ஊக்கம் எப்போதும் வலிவானது. 1. உருவம் பார்க்காதீர்கள், ஊக்கத்தை பாருங்கள். 2. ஒரே ஒரு தாக்குதல் போதும், தயக்கம் மட்டும் வேண்டாம். 3. ஒவ்வொரு வெற்றிடமும் உங்கள் வாய்ப்பு, அதை பயன்படுத்துங்கள். ஒரே ஒரு குறள், 3 பாடங்கள், 2000 ஆண்டுகள். அலெக்சாண்டர் திரும்பினான். 3 ஆண்டுகள் கழித்து பாபிலோனில் இறந்தான். அவன் கட்டிய சாம்ராஜ்யம் அவன் இறந்தவுடன் துண்டானது. சந்திரகுப்தன் கட்டிய மௌரிய சாம்ராஜ்யம் 137 ஆண்டுகள் நீடித்தது. ஊக்கத்தால் கட்டியது, காலத்தை தாண்டி நிற்கும். நீங்கள் யாரை போல இருக்கிறீர்கள்? அலெக்சாண்டரா, சந்திரகுப்தா? காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வரலாற்று உண்மையும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குள் ஒரு புலி இருக்கிறது, அதை விட்டு விடாதீர்கள்.